சாவித்ரிபாய் பூலே தான் பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை முதலில் பூனால ஆரம்பிக்கிறாங்க. பள்ளிக்கூடம் எங்க இருக்குன்னா அவங்க வீடு இருக்கிற தெருவில் இருந்து பக்கத்து தெருவில் இருக்கு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? வீடு இந்த தெருவில் இருக்கு, பள்ளிக்கூடம் பக்கத்து தெரு. இந்த அம்மா தினம் பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடம் சொல்லி கொடுத்துட்டு திரும்பி வருவாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் போகிற போது ஒரு பைய தோல்ல போட்டு போவாங்க. பெண்களை விட்டு பைய பிரிக்கவே முடியாதுங்க காலத்துக்கு. எனக்கெல்லாம் ஹேண்ட்பேக் அங்கே வச்சிருக்கேன் தவிர பக்கு பக்குங்குது. இப்போ உங்க மேல ஒன்றும் சொல்லலை, பொதுவாகவே நம்முடைய மனம் அப்படிப்பட்ட மனம். என்னென்ன இருக்கும் நம்ம ஹேண்ட்பேக்ல நமக்கே தெரியாது. ஒரு அவசரத்துக்கு இருக்குன்னு 9 பின் இருக்கும் எல்லா பேக்லையும். கரெக்டா? கிடைச்சா கிடைக்கட்டும்னு ஒரு பொட்டு வச்சிருப்போம், ஒரு பவுடர் வச்சிருப்போம், பசிச்சா தின்னலான்னு 2 பிஸ்கட் வச்சிருப்போம், வலி வந்தா போட்டுக்கலான்னு 10 மாத்திரை இல்லாத மகளிர் ஹேண்ட்பேக் உலகத்திலே கிடையாது. ஆனா ஒரு அவசரத்துக்கு தேடினா எதுவும் கிடைக்கும். தலைவலின்னு மாத்திரை மாத்திரை கிடைச்சிருச்சுன்னு எடுத்தா எக்ஸ்பயர் ஆயிருக்கும் ஏற்கனவே. இப்போ நமக்கு நம்மளோட உடையே பாருங்களேன், செல்போன் வச்சுக்கிறதுக்கு சௌரியம் இல்லாத உடை. நாம தான் ஃபோனை கீழே அடிக்கடி போகிறோம். எல்லா வீட்லையும் சொல்லி காட்டுவாங்களே வீட்டுக்காரங்க, ஃபோனை வாங்கி கீழே போட்டியா அதுக்கு தான் உனக்கு ஃபோன் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்கிறாங்களா இல்லையா? தைரியமாக சொல்லுங்க. ஆமாம், நாமும் கீழே போடத்தான் போடுறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க கீழே போடுறத விட நம்ம அதிகமாக கீழே போடுறோம். ஆனால் அதுக்கு நாம காரணம் இல்லை. நம்ம உடையில கழுத ஃபோனை வைக்கிறதுக்கே இடம் இல்லை. அவங்க நல்ல பேக்கில் வச்சுட்டு கம்பீரமாக இருக்காங்க, நம்ம எங்கே வைக்கிறது? சாவித்ரிபாய் பூலேவும் பேக் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பேக்கில் என்ன இருந்தது தெரியுமா? ஒரு புடவை, பிளவுஸ், பாவாடை. இந்த செய்தியை நான் படித்தோன்னு நினச்சேன், அடேங்கப்பா, பக்கத்து தெருவில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸா? நம்ம நினைப்போம் தானுங்க, நினைப்போமா இல்லையா? இப்போ ஒரு நாள் ஊருக்கு போகிறோன்னா சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ் வேணும். ஸ்கூலுக்கு போய் 2 மணி நேரம் பாடம் சொல்லிட்டு வரதுக்கு இன்னொரு புடவை இன்னொரு பிளவுஸா அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் தாங்க உண்மை தெரிஞ்சுது. ஏன் தெரியுமா இன்னொரு புடவை எடுத்துகிட்டு போயிருக்காங்க? அவங்க போகும்போது ஒரே தெரு தான், அந்த தெரு நடுவிலும் இருக்கிற ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிற பெண்கள், ஆண்கள் எல்லாரும் பொம்பளை பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி மனசை கெடுக்கிறான்னு சாணியை கரைச்சி அவங்க மேல ஊத்திருக்காங்க. சாணியை கரைச்சி ஊத்தினாலும் பரவாயில்லன்னு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பள்ளிக்கூடத்திலேயே இருக்கிற ஒரு பாத்ரூம்ல திரும்ப குளிச்சு எடுத்துட்டு வந்த புடவையை மாத்திக்கிட்டு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க சாவித்ரிபாய் பூலே. இன்னைக்கு இந்த கல்லூரியை பார்க்கிறேன், இந்த வளாகத்தில் எத்தனை பெண் குழந்தைகள் படிக்கிறார்கள். இந்தியா முழுவதிலும் பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும். என்னுடைய சகோதரி சங்கீதாவை பார்க்கிறேன், எத்தனை பிரமிக்கத்தக்க உயரங்களை தொட்டிருக்கிற அந்த சகோதரியை பார்க்கிற போது எனக்கு பெருமையாக இருக்கிறது. என்னென்ன துறைகள்ல ஃபைட்டர் பிளேன் ஓட்டுறாங்க பெண்கள் இன்றைக்கு, ஜெட் ஃபைட்டர் பிளேன் ஓட்டுறாங்க நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல. எந்தெந்த துறைகளில் பெண்கள் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க நீங்க. ஆனா இதற்கான அடிப்படை பெண்ணும் படிக்கலாம் என்கின்ற கருத்தாக்கத்தை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்ததில் சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. எனவே இந்த மண்ணினுடைய துறவிகள் நம்மை ஆன்மீகத்தின் பக்கம் அழைத்து போனார்கள், உண்மை. ஆனால் அது மாத்திரம் அல்ல, சமூகத்திலே கடைக்கோடியிலே இருக்கிற ஏழைக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் கை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணினுடைய துறவிகள் நமக்கு சொல்லி தந்து விட்டு போயிருக்கிற மாபெரும் பாடம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்மணி, நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் பற்றி சொல்லுவதற்கு நிறைய விஷயங்களுக்கு. வீரமங்கை வேலுநாச்சியாரினுடைய படம் இருக்கிறது. வீரமங்கை வேலுநாச்சியாரினுடைய படம் இங்கே இருக்கிறது. அவருடைய கதை உங்களுக்கு தெரியும். இந்த பெண்ணின் பெயர் குயிலி. வீரமங்கை வேலுநாச்சியாரினுடைய அந்த அணியிலே இருந்த ஒரு பெண். குயிலியை பற்றி உங்களுக்கு தெரியும். தன்னுடைய தலைவியான வீரமங்கை வேலுநாச்சியார் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலில் யாகத்திலே போடுகின்ற ஆகுதி போல தன்னைத்தானே கொடுத்து தன்னுடைய தலைவியை ஜெயிக்க வைத்து வெள்ளையர்களை கதி கலங்க அடித்த அந்த பெண்ணினுடைய படம் இங்கே இருக்கிறது. எம்எஸ் அம்மாவினுடைய படம் இங்கே இருக்கிறது. கான்ஃபிடன்ஸ் வேணுமானா வேணும், ஆனா கான்ஃபிடன்ஸுக்கு பின்னாடி பணிவு இருக்கும். அதுதான் உண்மையான தன்னம்பிக்கை. அதுதான் இந்த மண் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உண்மையான பணிவு எங்கே இருக்கிறதோ அங்கேதான் கற்க வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்கும். இந்த மண்ணிலே வாழுகிற பெண்கள் நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, பார்க்க பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்று, அதிகமாக நேரம் இல்லை எனக்கு. சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்று. இங்கே இருக்கிற நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருவரை பற்றியும் பேசலாம். இந்த மூன்றையும் இணைக்க வேண்டும். ஆன்மீகம், தேசியம், கலைகள் என்கிற கலாச்சாரம். அந்த கலைன்னு வருகிற போதே இலக்கியமும் அதிலே இணைந்து விடும். அந்த கலையையும் இலக்கியத்தையும் பிரித்து பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
இந்த மூன்றையும் ஒருங்கே தனக்குள்ளே கொண்டதுதான் இந்த பாரத மண்ணினுடைய பெருமையும் சிறப்பு. ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்கவே முடியாது. இப்போ நம்முடைய ஆன்மீகத்தில் கண்ணன் என்கின்ற கடவுள் இல்லைன்னு வச்சுக்குங்க, சும்மா ஒரு கற்பனை, கண்ணன் ஒரு கடவுளே இல்லைங்க நமக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி என்றால் இந்தியாவிலே ஒரு கலை கூட வாழ்ந்திருக்காது. ஒரு கலை, தமிழ் நிலத்திலே முருகன் என்கின்ற ஒரு கடவுள் ஒருவேளை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கும்மி என்கின்ற வடிவமே வந்திருக்காது. ஆன்மீகமும் கலைகளும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாதவை. ஏன்? இப்ப அனிருத்தோட பாட்டை கேட்டா எனக்கு புரியல, சொல்லவும் பயமா இருக்கு. அனிருத்தோட பாட்டு புரியலன்னா பூமர்னு என்ன சொல்லிடுறேன். பூமர் ஆண்டி, பூமர்னா என்னன்னு பல பேருக்கு தெரியாது, நல்லது அது, சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும். நமக்கு அந்த பாட்டை கேட்டால் ஒரு வார்த்தை விளங்கலையே அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் வாயை விட்டு சொல்ல ரொம்ப நல்லா இருக்கும், பிரமாதம் தான் சொல்கிறேன், இல்லாட்டா என் பொண்ணு என்னை வீட்டில் சேர்க்க மாட்டேன். இப்போ அது நல்லா இருக்கானா நல்லா தாங்க இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. வெஸ்டர்ன் மியூசிக் கேட்குறீங்க, நல்ல ரித்தம் இருக்கு, நல்ல பீட் இருக்கு, நல்லா இருக்கானா நல்லா தான் இருக்கு. ஆனால் அந்த இசைக்கும் நம்முடைய இசைக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசத்தை யோசிச்சு பார்த்தீங்களா? நம்முடைய இசையை கேட்கிற போது கண்ணிலிருந்து கலங்கி ஒரு துளி நீர் இறங்குகிறது. அது உலகத்தின் வேறு எந்த இசையிலும் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்திய இசை என்பது பக்திக்காக மாத்திரமே படைக்கப்பட்டது. அப்ப பக்தியை மாத்திரம்தான் அதுல சொல்லணுமா? இல்ல, அதில் நீங்க காதலை சொல்லலாம், அதுல நீங்க நட்பை சொல்லலாம், அதுல எது வேணா சொல்லலாம். ஆனா எதை சொன்னாலும் அதை சப்ளிமேஷன் என்று சொல்லுவார்கள். எதை நீ காதலத்தான் சொல்ற, ஆண்டாளம்மாவோட காதலை சொல்ல முடியுமா? அதை விட காதலை சொல்ல முடியுமா? ஆனா அது மானுடர் மீது வைத்த காதல் அல்ல, அது பரம்பொருளின் மீது வைக்கப்பட்ட காதல் என்றால் அது புனிதப்பட்டு விடுகிறது. அதை தான் சப்ளிமேஷன் என்று சொல்லுவார்கள். ஒரு பூ கீழே கிடக்கிறதுங்க, நடக்கும்போது நம்ம மிதிச்சிட்டோம், பதறுவோமா? பதற மாட்டோம். பூனா கீழே விழும், நம்ம நடக்கும்போது மிதிப்போம், தாண்டி போயிடுவோம். ஆனால் நம்முடைய வீட்டில் இருக்கிற அல்லது கோவிலில் இருக்கிற ஒரு விக்கிரகத்தின் மீது சாற்றப்பட்ட பூமாலையிலிருந்து ஒரு பூ விழுந்திருக்கிறது, தெரியாம கால் பட்டா பதறோம். ஏன் பதறோம்? ஐயோ அப்படின்னு பதறோம். ஏன்? ஏனென்றால் கடவுளுக்கு படைக்கப்பட்ட எதுவுமே புனிதமாகி விடுகிறது. அதுதான் இந்த மண்ணின் கலைகளினுடைய தாற்பயம். இந்த கலைகளோடு ஆன்மீகமும் கலந்திருப்பதுதான் இந்த மண்ணினுடைய சக்தி. இது ரெண்டும் கலந்ததுதான் நம்முடைய தேசத்தினுடைய மாபெரும் சக்தி. இல்லை, ஒவ்வொரு மொழியிலும் இதற்கு உதாரணங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு பண்பாட்டிலும் இதற்கு உதாரணம் இருக்கிறது, ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் இதற்கு உதாரணம் இருக்கிறது. அதை ஆண்கள் காப்பாற்ற வேண்டுமா, பெண்கள் காப்பாற்ற வேண்டுமா? பட்டிமன்றம் இல்லை, எங்க நடுவர் இல்லை, இருந்த பெல் அடிச்சு உட்காந்து வச்சிருவாரு. இரண்டு பேருக்குமான பொறுப்பு. எனக்கு இது பெண்கள் தான் இதை நாங்க ஏற்கனவே நிறைய காப்பாத்திட்டு இருக்கோம். ஓவரா எங்க தலைமையில எல்லாத்தையும் வைக்காதீங்க. இப்ப இப்படி சொல்லி பெண்கள் பொறுமையில் பூமாதேவியை போன்றவர்கள் என்ன அர்த்தம்? கோவம் வந்தாலும் நீ கத்தாதான்னு நமக்கு சைலண்டா சொல்றாங்க. இருவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பயணம் என்று நான் சொல்லுகின்றேன். பெண் விடுதலை என்பது ஆண்களை எதிர்த்து செய்யப்படுகிற போராட்டம் அல்ல, அது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய பயணம்.